வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி வருமென்று இந்த கந்தன் உத்திரவாதத்தினை கொடுக்க வந்திருக்கின்றேன். நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கந்தன் இருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். கந்தன் இருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மன நிம்மதியும் மன நிறைவும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருந்த காலங்களுக்கெல்லாம் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்திருக்கின்றேன். இன்னாரை போல வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவது மிகச் சிறப்பல்லவா? அதனால் என் குழந்தையே, நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை போல நீ வாழ்ந்து மற்றவர்களும் உன்னை போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல எண்ணங்களை நீ பிறருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து விடக்கூடாது. என் குழந்தையே, வெற்றி அடைவேன், உடனடியாக இல்லாவிட்டாலும் உறுதியாக அதனை அடைவேன் என்று நீ சொல்ல வேண்டும். அப்படி உன் மனம் தெளிவாக இருந்துவிட்டால் போதும். இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றி நீ நிச்சயமாக உன் கைகளில் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொருவர் வாழ்க்கையில் காண்கின்ற இன்பமானது ஒருபோதும் நீண்ட நாட்கள் நீடித்து விடாது. அது துன்பமாக மாறும். ஒரு நாள் மனிதனை நிச்சயமாக அது மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கும். நீ வேண்டுமானால் அவர்களை ஏமாற்றியதாக நினைக்கலாம், ஆனால் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்ற முடியாதல்லவா? நீ என்ன செய்கிறாய், எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறாய் என்பதனை எல்லாம் தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது. அதனால் எதையுமே மறைத்து விட்டோம், நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட நம்மை தெய்வம் கவனித்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக ஒரு முறை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கும் அந்த நேரம் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்துகிறதல்லவா? தன் மானம் இழந்து பிறரின் அன்புக்கு நீ ஏங்கும் பொழுது அதற்கு கிடைக்கின்ற வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அவமானங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வெகுமானங்களாக மாற்ற நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு. இந்த முயற்சிக்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். எந்த இடத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை தொலைத்து விடாதே. அதன் பிறகு நீ எவ்வளவு நினைத்தாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே. அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டே இருக்கட்டும். இனிமேல் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உச்சகட்டமானது இனி எந்த நேரத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றியை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ நினைத்தால் 1 மணி நேரத்தில் என்ன, 1 நிமிடத்தில் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதியாக செய்ய முடியும். உன்னால் அதை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும்
நீ தெளிவாக புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை வெற்றியின் படிகளாக நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய். எதுவுமே முடியாது, நடக்காது என்று இங்கு யாரும் உன்னை அதிகாரப்படுத்த முடியாது. ஒவ்வொரு பிரிவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒன்றை உணர்த்திவிட்டுத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? பகல் பிரிந்து இரவில் வாழ உணர்த்துகிறது. இவையெல்லாம் இன்பத்தை பிரிந்து துன்பத்தில் வாழ உன்னை சொல்கின்றது. உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ வாழ்வதை விட நீ உனக்காக வாழ் என்று அது உனக்கு உணர்த்துகின்றது. இத்தனை நாளும் தொலைத்து விட்டாயல்லவா? இத்தனை நாளும் எல்லா விஷயங்களையும் நீ இழந்து விட்டாயல்லவா? அத்தோடு நீ எல்லாவற்றையும் மறந்துவிடு. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெளிவுபடுத்திக்கொள். இனி நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ உறுதிப்படுத்திக்கொள். இனிமேல் எப்பொழுதும் என் குழந்தை வருந்தியோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது. தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் மனிதன் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பிறகு அருவருப்போடுதான் அதை பார்க்கிறான் அல்லவா? எதுவாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அதற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் நாம் நமக்கான அவமானங்களை தேடித்தான் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ துணிந்து நிற்க பழகு. நிச்சயமாக அந்த அவமானம் கூட உனக்கு வெகுமானமாக மாறிவிடும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை. அதனால் உன்னை எப்பொழுதுமே அதிக மன அழுத்தத்திற்கு நீ கொண்டு செல்லாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும். நீ அதனால் கவலைப்படாதே. எந்த நிலையும் மாறி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். அந்த கால நேரம் கைகூடி வரும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை எப்பொழுதும் சரியானபடி தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியானது எந்த நேரத்திலும் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும், அதற்கு ஏற்றது போல உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கந்தன் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மன அழுத்தத்தை அதிகமாக வைத்திருக்காதே. அவர் அதை செய்து விட்டார்கள், இவர்கள் நமக்கு இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே நீ வருத்தப்படுவதை விட யாரெல்லாம் நம்மை செய்ய நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் அதற்கு முன்னால் நீ செய்து காட்டிவிடு. நீ நினைத்தது போல வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடைந்து விடு. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன்னால் நடக்காதது என்று இங்கு எந்த விஷயமும் கிடையாது. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி எந்த நேரிலும் உனக்கான பேரதிசயங்கள் உன்னை வந்து தழுவட்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, பேரதிசயங்களை நீ உணர வேண்டிய நேரம், உனக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்ற நேரம். இனி எல்லா உண்மைகளையும் கடந்து நீ உறுதியாக வாழப்போகின்ற கட்டாயம் உனக்கு வரும் பொழுது இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிறைவேறாத பல ஆசைகளும் நிறைவேறாத பல கனவுகளும் நமக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த நேரம் கந்தனை எண்ணி மனதால் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றி இந்த கந்தனுக்கு நீ நன்றி சொல்ல வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் உருவாக்குவேன். ஏனென்றால் என் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது நன்றியை அல்ல, என் பிள்ளையிடம் நான் எதிர்பார்ப்பது நீ என் மீது கொண்ட அன்பினை மட்டும்தான். அந்த அன்பிற்காக நான் என்னை தேடி வர வைக்கிறேன். கலங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.